எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த தொட்டி பாருங்க, இதுல இருந்து செடி எடுத்து போட்டேங்க. இது ஒரு குரோட்டன்ஸ் பெரிய பெரிய இலையா வருது. அது இருந்தது, ஒரே பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு போதா, வெளியே ஜன்னலில் வச்சுருந்தேன். சரி வேண்டாம், அது நான் ஊருக்கு எங்கேயும் போயிட்டோம்னா இது தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. இது இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது இந்த மாதிரி தாங்க வருது. 20 ரூபான்னு வாங்கி வச்சேன். வாங்கி படிக்கட்டில் வச்சேங்க. இந்த மாதிரி வருது, பெரிய பெரிய இலையாக இருக்குது. அது என்னமோ நல்லவே இல்லை. அதில் நிறைய அந்த செல்ஃப்லேயே அப்படியே தூசி அடையுது ஜன்னலில். அதனால் இப்போ இதை எடுத்து போட்டுட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது இந்த செடி நீங்கள் மாற்றி வைங்க. இது நான் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினைக்கிறது, ஆனால் விட்டுருவேன் மாற்றாமல். இது பாலைவரம் ரோஜான்னு வாங்கினாங்க. வாங்கி இது ஒரு 7-8 வருஷம் என்கிட்ட இருக்குது. நான் வாங்கிட்டு வந்ததே 100 ரூபான்னு வாங்கினேன். அது எவ்வளோ பெரிய கிழங்காயிருக்கு பாருங்கள். இதை ஒருத்தங்க மாற்றி வைங்க தொட்டியை, அப்படியே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கோசம் தான் இந்த தொட்டியை மாற்றுறேன். இதில் இருந்த தொட்டியில் அதை பிடி எடுத்துட்டேன். தட்டிட்டு இந்த மண்ணை தட்டிட்டு மண்ணுக்கு நல்ல உரமெல்லாம் கொடுத்து வைக்க போகிறேங்க. இப்போ இந்த மண்ணெல்லாம் பாருங்கள், அந்த விதை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். வீடியோ அன்னைக்கு இதில் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். சின்னதாக தான் இருந்தது, இப்போ இது இவ்வளோ பெருசு விளைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே இன்னொன்று வந்திருக்கு பாருங்கள், 2 கலர் சூப்பராக இருக்குங்க. இந்த பூ கலரு எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இதை தட்டியில் வைப்போம். ஐயோ எவ்வளோ எறும்பு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக எடுக்காமல் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போய் எவ்வளோ எறும்பு முட்டை விட்டு வச்சுருக்கு பாருங்க. இப்போ அதை மண்ணை தட்டின உடனே அப்படியே அப்புது மேலே பாருங்க. இதில் ஒரு கை வேப்ப முன்னாடி போடுறேன் பாருங்க. இது போட்டால் கொஞ்சம் எறும்பு கொஞ்சம் இதுவாகும். சாம்பல் கொஞ்சம் போடுவேன். இது எடுத்து வச்சு 3 மாதம் ஆகுதுங்க. இதுக்குன்னு எடுத்து வச்ச போடணும்னு, ஆனால் போட முடியல. இவ்வளோ போட்டாவே போடும். இந்த ஓடு வச்சுருக்கேங்க. ஏன்னா தண்ணி ட்ரைனேஜ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிழங்கு பார்த்திங்கன்னா இது அழுகிறது இல்லைன்னா, அதுக்கோசம் அது வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையெல்லாம் நான் தூர போட மாட்டேங்க, அப்படியே வச்சு தொட்டியில். ஏன்னா வேறு காய்கறி கழிவு உரம் முன்னாடி தான் கொடுத்தேன். அந்த மலையோடு தான் வேறு செடிங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு இப்போ போட்டிருக்க எருவே இதில் இருக்குது. அதனால் இப்போ கொடுக்காம இப்போ இந்த இலை இப்போ நம்ம வெட்டி போட்டோம் பார்த்திங்களா காய்கறி, இந்த கழிவு இதை அப்படியே உள்ளே அள்ளி வச்சு அதை காய வச்சு போடுறது அப்படி ஈரத்தோடு வைக்கணும். அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த எறும்புங்கெல்லாம் அதிகமாக இதுவாகாது, பசை மாதிரி இருக்கும் இந்த இலை எப்படின்னாலும். அதிலே அப்படியே வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம். நான் எடுத்து வைக்கணும்ட்டு போயிடுறதுங்க, வேலை இருக்குன்ட்டு அப்படின்னு போயிடுறது. இன்றைக்கி தான் அது சந்தர்ப்பம் வந்து ஒருத்தங்க கமெண்டில் வேறு கேட்டிருந்தாங்க, இதை நீங்கள் எடுத்து தொட்டி மாற்றி வச்சா நல்லா இருக்கும்னு இருந்தாங்க. அதனால இப்போ அதை மாற்றி வைப்போம். இந்த வேர் உள்ளே எப்படி போயிருக்கு பாருங்களேன்.
பாருங்களேன். இதெல்லாம் இதோடைய கிழங்கு வேறுங்க, எப்படி கிழங்கு மாதிரி ஆயிருக்கு பாருங்களேன். மீசை எப்படி வந்திருக்கு, அழகா இருக்குல்ல. இங்க ஒரு ரெண்டு மீசை, ரெண்டு இடத்துல வந்திருக்காங்க மீசை மாதிரி. அதனால எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி, அதை ஒரு பெரிய தொட்டியில், ஒரு மீடியமான தொட்டி தான், அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை. பாருங்க, இப்போ இதில் வந்து மண்புழு நிறைய இருக்குது போட்டிருக்கேன். இதில் எறும்பு வேற நிறைய இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். அந்த உரம்லாம் போட்டதுக்கு தண்ணி கரையும், அது செத்து போயிடும், மண்புழு நல்லாயிடும். அதனால அது பாருங்க, இப்போ தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இந்த குரோட்டன்ஸுக்கு நான் அதிகமாக வேலையே கிடையாதுங்க. தண்ணி கூட வந்து ரொம்ப மழை நேரமாக இருந்தாலும் சரி, வெயில் நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு மீடியமாக தான் தண்ணி ஊற்றுவேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன். பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி மீசை உங்கள் வீட்டில் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதில் விதை எடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் இது வரை விதை எடுத்ததில்லை. இது விதையாக தான் இருக்கும் பார்க்குறேன். இதுதான் ஃபஸ்ட்டு முறை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய் வந்தது. குரோட்டன்ஸ் இது 7-8 வருஷமாக இருக்குது. இதை பராமரிச்சதில் இது இவ்வளவு நல்லா அழகாக இருக்கும். இந்த வாட்டி காய் வந்திருக்கு, பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன்.